அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கராகரன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். டீசலின் விலை 700 ரூபாய் வரை அதிகரிக்கும். எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. வாழ்க்கை செலவு மீண்டும் உச்சத்துக்கு. 5 மாதங்களில் 6 தடவை எரிபொருள் விலை உயர்வு. நிவாரணங்கள் யாவும் செப்டம்பருடன் நிறுத்தம். IMFக்கு ஜனாதிபதி உறுதி. அதிகளவில் ஊடகவியலாளர்களின் உயிர் பறித்த ராஜபக்சவின் ஆட்சி. இன்றும் நீதி கிடைக்கவில்லை. ஸ்ரீநேசன் MP சாடல். அரசின் 15 MPகள் நடத்திய ரகசிய கூட்டம். அரசின் உயர்மட்டம் தீவிர அக்கறை. இனி விரிவான செய்திகள். டீசலின் விலை 700 ரூபாய் வரை அதிகரிக்கும். சர்வதேச நாணய நிதியத்தின் வாக்குறுதிகளால் டீசல் விலை 700 ரூபாய் வரை உயரும் என முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். போஜன பிரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுவரை நிறைவேற்றப்படாத 2 நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் கடனில் 2 தவணைகளை பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உலக சந்தையில் நிலவும் மதிப்பு மற்றும் விலைக்கு ஏற்ற நாட்டில் எரிபொருள் விலையை நிர்ணயிப்பதற்கான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதன்படி எதிர்காலத்தில் 1 லிட்டர் டீசலின் விலை ஏறக்குறைய 700 ரூபாய் வரை உயரக்கூடும் என்ற தகவல் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 5 மாதங்களில் 6 தடவை எரிபொருள் விலை உயர்வு. 2025 நெருக்கடி காலத்தை விடவும் பெருமளவான அதிகரிப்பு என்கிறது முன்னிலை சோசலிச கட்சி. கடந்த 5 மாத காலப்பகுதியில் 6 தடவைகள் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன்படி இந்த காலப்பகுதியில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் விலை 140 ரூபாவினால் உயர்வடைந்தது என்றும், இது 2022 பொருளாதார நெருக்கடி காலத்தை விடவும் அதிகமான விலை அதிகரிப்பு எனவும் முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியினால் நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த கட்சியின் அரசியல் செயற்பாட்டாளரான புபுது ஜெயக்கொடவே இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 6 தடவைகள் அரசாங்கத்தினால் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஜனவரி 6ஆம் திகதி, மார்ச் 1ஆம் திகதி, மார்ச் 10ஆம் திகதி, மார்ச் 22ஆம் திகதி, மே 2ஆம் திகதி மற்றும் மே 30ஆம் திகதி இவ்வாறு எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜனவரி 1ஆம் திகதி இருந்த விலையை விடவும் 1 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் விலை 140 ரூபாவினாலும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 60 ரூபாவினாலும், டீசல் 130 ரூபாவினாலும், சூப்பர் டீசல் 160 ரூபாவினாலும் மற்றும் மண்ணெண்ணெய் 105 ரூபாவினாலும் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதிகளவில் ஊடகவியலாளர்களின் உயிர் பறித்த ராஜபக்சக்களின் ஆட்சி. இன்றும் நீதி கிடைக்கவில்லை. ஸ்ரீநேசன் MP சாடல். ராஜபக்ச அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் போதுதான் நாட்டில் அதிகளவான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். தமிழ் தேசிய சிந்தனையும் அரசியலையும் முழுமையாக அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அவர்கள் அக்கால பகுதியில் செயற்பட்டிருந்தனர் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். கடந்த காலங்களில் குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட்டதன் விளைவாகவே நாட்டில் தொடர்ச்சியான படுகொலைகள் அரங்கேற்றுவதற்கு காரணமாக அமைந்தது. எனவே குற்றவாளிகளை தண்டிப்பதன் மூலமாக இந்த அரசாங்கம் தங்கள் சரியான பாதையிலும் நீதியான வழிகளிலும் பயணிக்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். நிவாரணங்கள் யாவும் செப்டம்பருடன் நிறுத்தம். IMFக்கு ஜனாதிபதி உறுதி. மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் தித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் தற்காலிக நிவாரணங்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கும் நிதி 100 பில்லியன் ரூபாவுக்குள் கட்டுப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துக்கு உறுதியளித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டியனா
ஜோர்ஜியாவுக்கு ஜனாதிபதி அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த தற்காலிக நிவாரணங்கள் அனைத்தும் வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் படிப்படியாக நிறுத்தப்படும் என்றும் நாட்டின் நிதி இலக்குகளை எட்டக்கூடிய இருந்தால் மட்டுமே அசோசம நலன்புரி திட்டத்தின் ஊடாக மேலதிக உதவிகள் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான நாணய நிதியத்தின் 48 மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. வாழ்க்கை செலவு மீண்டும் உச்சத்துக்கு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், போக்குவரத்து உள்ளிட்ட சேவை கட்டணங்கள் மீண்டும் பெருமளவில் உயரும் அபாயம். எரிபொருள் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளின் கட்டணங்கள் மீண்டும் பெருமளவில் உயர்வடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. செலவை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் முறை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவித்துள்ளார். இது குறித்த கடிதத்தை ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார். அரசின் 15 எம்பிகள் நடத்திய ரகசிய கூட்டம். அரசின் உயர்மட்டம் தீவிர அக்கறை. தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த புதிய எம்பிக்கள் குழு ஒன்று ரகசிய கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 15 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒரு குறிப்பிட்ட வீட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு எம்பிக்கள் வருவதும் செல்வதும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியின் காரணமாக இந்த ரகசிய கூட்டம் நடத்தப்பட்டதா அல்லது வேறேனும் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதா என்பதை அரசாங்கம் இன்னும் அறியவில்லை. இருப்பினும் இந்த விவகாரம் அரசாங்கத்தின் உயர்மட்டங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.